மகாபாரதத்தின் உத்தம வீரனின் கதை. அர்ஜுனன் மற்றும் சுபத்ரையின் மகனாக பிறக்கும் முன்பே போர் வித்தைகளை கற்றவன். தாயின் கருவில் வாசம் செய்யும் போதே சக்கரவியூகத்தை உடைக்க கற்றவன். தந்தையைப் போலவே வில்வித்தையில் கை தேர்ந்து விளங்கினான். வாசுதேவர் இவனுக்கு மாமனாவார். அர்ஜுனனின் வேண்டுதலுக்கு இணங்கி இவனுக்கு போர் உக்திகளை போதித்தார். பாண்டவர்கள் யுதிஷ்டனுக்கு பிறகு இவனையே மன்னனாக்க முடிவு செய்தனர். சீரிய ஞானத்தினாலும் கிருஷ்ணரின் வளர்ப்பு என்பதினாலும் இவனிடம் கர்வம் என்பது இருந்ததில்லை. விராட நாட்டின் இளவரசி உத்திரையை துணைவியாக ஏற்றான். இவன் சக்கரவியூகத்தை விட்டு வெளியேறும் உக்தியை அறிவதற்குள் மகாபாரத போர் மூண்டது. ஒரு கட்டத்தில் சக்கரவியூகத்தை உடைக்கும் வழியறியாது பாண்டவர் திணறினர். அச்சமயம் அர்ஜுனனும் அங்கில்லை. சக்கரவியூகத்தை உடைத்து கௌரவர்களின் சதிவலையில் சிக்கினான். தாய் திரௌபதியின் மானக்கேட்டிற்கு பழிவாங்க வீறு கொண்டு எழுந்தான். துரியோதனால் சித்திரவதை செய்யப்பட்டு மாவீரர்களால் வதைக்கப்பட்டான். இவ்வுலகில் மிகச்சிறந்த வீரன் உன்னை போல இன்னொருவன் எந்த யுகத்திலும் பிறக்கப்போவதில்லை என்று மிருத்யுஞ்சயனால் தலைவணங்கப்பட்டான். தனது மனைவி கருவுற்றிருக்கும் இனிய செய்தியையும் அறியாமல் உயிர் துறந்தான் இவ்வீரன். இவன் உத்தமத்தின் உச்சக்கட்டம் மட்டுமின்றி அழிக்க முடியாத ஒரு சகாப்தம். அவ்வீரன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.